அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து முட்டை இட்லி எப்படி பண்ணுறதுன்றதை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் பட்டை லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் போட்ட பட்டை லவங்கம் எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கினேன். ஏன்னா வந்து அடி பிடிக்கிறதுனால உப்பு வந்து ஏற்கனவே வந்து இட்லியில் வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கும் முட்டைக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா வந்து கலரிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. முட்டை வர வரைக்கும். முட்டை வந்து நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 4 இட்லியை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொட்டி நல்லா கலரிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து கலரிக்கோங்க. அவ்வளோதான், முட்டை இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு.